பெரியவர்களே, சகோதரிகளே, அக்காமார்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆயிடுச்சு. நீங்களும் இங்க இருக்கிறவங்களும் ஒரு 10 தேர்தலில் ஓட்டு போட்டீங்கல்ல. இந்த ஊர்ல எல்லா கட்சியும் வந்துருச்சா? நடிகர் விஜய் கட்சி வந்துருச்சா? ஏன் உங்க ஊர்ல இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்குதான் விவசாய சங்கம் வருது? இந்த ஊருக்கு எல்லா அரசியல் கட்சியிலும் வந்தாச்சு. ஆனா ஒரு முழுக்க விவசாயம் இருக்கிற கிராமத்துல விவசாய சங்கம் இவ்வளவு தாமதமா வந்திருக்குதுன்னா அப்புறம் எப்படி விவசாய வாழ்க்கை முன்னேறும்? நமக்காக யாரு பேசுவா? நமக்காக யாரு பரிந்துரை பண்ணுவாங்க? யாரு நமக்காக போராடுவாங்க? இதுதான் விவசாயிகளுடைய பின்னடைவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய காரணமே. விவசாய சங்கம் என்பது கிராமந்தோறும் இல்லாதது. நாம் அனைவரும் விவசாய சங்கத்தில் உறுப்பினராக இல்லாதது. அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, நாம் எல்லாரும் அரசியல் கட்சியில் பின்னாடியே வால் பிடிச்சிட்டு போறது. இந்த ஊர்ல எல்லா அரசியல் கட்சியும் இருக்கும். அத்தனை அரசியல் கட்சி நம்ம விவசாயிட்டு பிள்ளைங்க தான் கிளை செயலாளராக இருப்பாங்க. நம்ம விவசாயிட்டு பிள்ளைங்க தான் ஒன்றிய செயலாளராக இருப்பாங்க. மாவட்ட செயலாளர், மந்திரிமார் வரைக்கும் எல்லாரும் அவங்க தான். எத்தனையோ தேர்தல் வந்திருக்கு இந்த ஊர்ல. இங்க இருக்கிற விவசாயிகள் அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருப்பீங்க, ஆராத்தி எடுத்திருப்பீங்க, ட்ரம்ஸ் அடிச்சிருப்பீங்க, ஓட்டு சேகரிச்சிருப்பீங்க, ஓட்டு சேகரிக்கிறதுக்கு நோட்டும் கொடுத்துருப்பீங்க. என்னைக்காவது விவசாயிகள் கோரிக்கைகளை பத்தி அரசியல்வாதிகிட்ட பேசியிருக்கீங்களா? எனக்கு நெல்லுக்கு 4000 ரூபாய் வேணும் பேசுனீங்களா? கரும்புக்கு 5000 ரூபாய் வேணும் பேசுனீங்களா? எனக்கு ஏக்கராவுக்கு அரசாங்கம் ஏன் 10,000 ரூபாய் மானியம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு கேட்டீங்களா? ஏன் மணிகேரர் வந்து அடங்களுக்கு 500 ரூபாய் வாங்குறாருன்னு கேட்டீங்களா? அளக்கிறதுக்கு போனா ஏக்கருக்கு 5000 ரூபாய் கேட்கறானு கேட்டீங்களா? சப்டிவிஷன் பண்ண போனா ஏக்கராவுக்கு 20,000 ரூபாய் ஏன் கேட்கறான் தாலுகா ஆபீஸ்ன்னு கேட்டீங்களா? அப்ப கேட்காம நமக்கு எப்படியப்பா கோரிக்கை நிறைவேறும்? 75 வருஷமா நம்ம வாழ்க்கையில ஊம படம் ஓடிட்டு இருந்திருக்குது. என்ன படம்? காதே கேட்காத நம்ம என்ன பண்ணுவோம்? செய்தி கையில வாசிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி காட்டுக்கு போறது, மண்ணை தோன்றது, பயிர் வைக்கிறது, பாடுபடுறது, அதை கொண்டு நஷ்டத்துக்கு விற்கிறது, நஷ்டத்துக்கு வித்துட்டு வந்து பொண்டாட்டி நகை விற்கிறது, இல்லாட்டி வீட்டுக்காரமா போட்டு அடிக்கிறது தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஏன் இதற்கான மாற்று சிந்தனை? இப்ப இந்த ஊர்ல இத்தனை பேர் படிச்ச இளைஞர்கள் இருக்கிறீங்க. இளைஞர்கள் சேர்ந்து இந்த முயற்சி முன்னெடுத்திருக்கிறீங்க. இந்த முயற்சி என்பது இன்னைக்கு ஒரு விதை போட்டிருக்கீங்க. ஒரு ஆள் போட்ட விதையிலேயே ஒரு ஆலமரம் உருவாக ஊரே பயன்பெறும். இத்தனை பேர் சேர்ந்து போட்டிருக்கிற விதை இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தை பாதுகாக்கிற வேலையை செய்யும். அவ்வளவு ஒரு அருமையான வேலையை செஞ்சு ரெண்டு விஷயம் தான் உங்கள்கிட்ட பேசுறேன். விவசாயிகளாகிய நீங்கள் உங்கள் கோரிக்கைகளுக்காக ஓட்டு போட போறீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச அரசியல் கட்சிக்கு ஓட்டு போட போறீங்களா? கோரிக்கை என்ன? கோரிக்கை என்ன கோரிக்கை? விவசாயி பிரதமர் ஆகணும், விவசாயி முதல்வர் ஆகணும், விவசாயி அமைச்சர் ஆகணும், விவசாயி எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், விவசாயி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும், எஸ்பி ஆகணும். இதெல்லாம் கோரிக்கையா? இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு வருமானம் வருமா? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம விவசாய குடும்பத்துல பிறந்துட்டு நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு போறாங்கல்ல, தாசில்தாரா போறாங்க. தாசில்தார் ஆபீஸ்ல போய் வந்துட்டு நம்ம ஜாதிக்காரன், நம்ம விவசாயி தான் வந்திருக்கிறான், அவட காசு வாங்க கூட இன்னைக்கு நினைச்சிருக்காங்களா? அப்ப நம்ம சமூகத்துல யாராச்சும் ஒரு அரசு வேலைக்கு போனா நம்மளுக்கு ஏதாச்சும் பயன் கிடைச்சிருக்கா? ஆனா நெல்லுக்கு 100 ரூபாய் சேர்த்தி கொடுத்த எல்லாருக்கும் பயன் கிடைக்குமா? கிடைக்காதா? பாலுக்கு 10 ரூபாய் சேர்த்தி கொடுத்தா பயன் கொடுக்குமா? கொடுக்காதா? அப்ப நம்மளுக்கு பயன் கொடுக்கறது எதுனா, நாம் உற்பத்தி செய்யற பொருளுக்கு கூடுதல் விலை கிடைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு பலன் கொடுக்கும். ஐயோ இந்த ஸ்டாலின் சரியில்லை, மீண்டும் எடப்பாடியா வந்தா பரவாயில்ல, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அண்ணாமலை வரணும், மோடி வரணும், இப்படி பேசியே காலத்தை கழிச்ச நாம இனிமே நம்ம என்ன பேச போறோம்? எனக்கு நெல்லுக்கு 3100 ரூபாய் கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன், எனக்கு கரும்புக்கு 5000 ரூபாய் கொடுத்தா தான், நீ கொடுக்குற 500 ரூபாய் எனக்கு தேவையே இல்லை, அது ஒரு மூட்டை நெல்லு காசுல எனக்கு வந்துடும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நாமெல்லாம் இந்திக்காரர் வடக்கு இருந்து வேலைக்கு வரவங்களை பார்த்து திட்டமில்ல, இந்திக்காரன் வந்துட்டான், நம்ம வேலையை கொடுக்குறதுனே வந்துட்டான், விவசாயத்துக்கெல்லாம் கூலிக்கு ஆள் வந்துட்டான், இவனுக்கெல்லாம் வடக்கு வேலையே இல்லையான்னு கேட்கறோம்ல. ஒரிசா நாட்டிலேயே பின்தங்கிய மாநிலம். ஒரிசா இதுங்க நாட்டிலேயே
பின்தங்கிய மாநிலம். 200 ரூபாய்க்கு ஆம்பளையால் அங்க சம்பளத்துக்கு கிடைக்கிறாங்க. எவ்வளவுக்குங்க? நம்ம ஊர்ல எவ்வளோ? 600. எவ்வளவு? எங்க ஊர்ல 800 பிளஸ் ஒரு குவார்டர். 200 ரூபாய் ஆம்பளையால் சம்பளம் இருக்கிற ஒரிசாவில் அங்க இருக்கிற அரசாங்கம் கிலோ 31 ரூபாய்க்கு நெல்லை கொள்முதல் பண்ணுது. எவ்வளவுக்கு? 40 ரூபாய் கொடுக்கவே வேண்டியதில்லை, கேட்கறதும் இல்லை. கேட்ட உடனே என்ன பண்ற? போலீஸ் பிடிச்சு கொண்டு கேஸை போட்டு உள்ள போட்டுறான். நம்ம ஊர்ல ஏண்டா 40 ரூபாய் கேட்கறேன்னு கேட்டா நம்மள பிடிச்சு கொண்டு உள்ள போட்டுறான். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? அதுக்கு நம்மகிட்ட ஓட்டு வாங்கின மாப்பிள்ளை மச்சான் பூரா பரிந்துரை. ஏன் உங்க ஆட்சியில் அந்த ஆட்சியில கேட்கலையா? போன ஆட்சியில் 40 ரூபாய் வாங்கல, அப்ப நீ கேட்டியா? ஏன் ஆட்சியில் மட்டும் வாங்குறதுக்கு கேட்கறாங்களா இல்லையா? அப்போ அந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய நாட்டிலேயே பின்தங்கிய விவசாயிகள் போன தேர்தல் வந்தது, ஒரு முடிவெடுத்தாங்க. எங்களுக்கு நெல்லுக்கு கிலோவுக்கு 35 ரூபா, குவிண்டாலுக்கு 3500 ரூபா கொடுத்தா தான் நாங்க கொடுக்கறேன்னு சொல்ற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. கொடுக்கறேன்னு சொல்ற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. பிஜேபி காரர் சொன்னார், நான் வந்தா 3500 ரூபா தருவேன்னு சொன்னார். 3500 ரூபா ஆட்சிக்கு வந்தான். 3500 தரல, ஆனா 3100 ரூபா கொடுத்தார். ஒரே தேர்தல் அவங்க எடுத்த முடிவுல குவிண்டாலுக்கு 700 ரூபா கூடுதல். எவ்வளவு? யோசிச்சு பாருங்க. ஒரே முடிவு, ஒரே தேர்தல்ல 700 ரூபாய் சேர்த்து வாங்கியிருக்கேன். அவன் மூலக்காரன், நம்ம மூலக்காரனா? நம்ம தமிழ்நாட்டில் பேசுறோம், தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1, இது சமத்துவ மாநிலம், சகோதரத்துவ மாநிலம், சமூக நீதி மாநிலம், என்னென்னமோ பேசுறோம். ஆனா இது விவசாயிகள் மாநிலமா இருந்தா தான் நாம பொழைக்க முடியும். என்ன மாநிலமா இருக்கணும்? விவசாயிகள் மாநிலமா இருந்தா தான் நம்ம பொழைக்க முடியும். விவசாயிகள் பொழைக்கணும்னா ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையா இருக்கணும்னா உடனே நம்ம ஒரு கட்சியை தொடங்கிடுறான், ஒரு சின்னத்தை வாங்கிடுறான், அவியோட கூட்டணி இவியோட கூட்டணி, இவங்கிட்ட காசு வாங்கி நிக்கிறது, அவங்ககிட்ட காசு வாங்கி நிக்கிறது, இந்த வேலையில நம்மகிட்ட கிடையவே அது தேவையும் இல்லை. ஆளுக்கு 2 ஏக்கரை விற்கணும்ல, முடியுமா? நம்ம ஆள்கிட்ட போய் காசு கொடுத்து ஓட்டு வாங்க முடியுமா? ஆனால் நம்மளுடைய பொன்னான வாக்குகள் வரப்போற தேர்தலில் எங்களுக்கு நெல்லுக்கு 3500 கொடு, கரும்புக்கு 5000 கொடுக்கிற கோரிக்கையை வச்சு வாக்களிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இவருக்கு மச்சான் நிக்கிறாரு, வர்றாரு, எப்பா எல்லாம் நிக்கிறேன், சீட்டு வாங்கிட்டு நம்பிதான் கட்சியில அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? மச்சானுக்கு வருமானம் வரும், எம்எல்ஏ ஆயிட்டா, உங்க பங்காளிக்கு வருமானம் வரும், உங்க ஜாதிக்காரனுக்கு வருமானம் வரும், உங்களுக்கு ஏதாச்சும் வருமா? இப்ப கொடுத்த மைசூர் பாக் அது ஜிலேபிக்கு பதில் அல்வா மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. ஆக விவசாயிகள் அரசியலை எப்படி கையாளணும்னா கோரிக்கைகளுக்காக கையாள வேண்டும். கோரிக்கைகளுக்காக, தமிழ்நாட்டில் கோரிக்கைகளுக்காக அந்த அரசியலை கையாளுற ஒரு மிகப்பெரிய சமூகம் இருக்கு. நீங்க பேசிட்டு நம்ம வாத்தியார் வெங்கடேசனுங்க இருக்காரு, வாத்தியாருக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சம்பளம் கம்மிங்களா? வாத்தியார அதிகம் தான். அரசு ஊழியருக்கு ஏதாவது சம்பளம் கம்மியா? அதிகமா தான் இருக்கு. அப்போ நம்மளுக்கு வர்ற வருமானத்தை விட பல மடங்கு அதிகமாக ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியருக்கு சம்பளம் வருது இல்ல? அவங்களுக்கு ஜாதி இல்லையா, கட்சி இல்லையா, மதம் இல்லையா, ஆட்சி இல்லையா, என்ன இல்லை, சாமி இல்லையா? அவங்க எல்லாத்தையும் போட்டு அரசு ஊழியரா ஒண்ணு சேர்ந்து போராடுறாங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் சும்மா கையை விரல விட்டு ஆட்டுறாங்களா இல்லையா? ஆட்டுறாங்கல்ல. வெறும் 9 லட்சம் பேர் மொத்தம். எத்தனை பேருங்க? இந்த மாவட்டத்தில் மட்டுமே 9 லட்சம் பேர் இருக்கீங்க. மாநிலம் பூரா சேர்ந்து அவங்க 9 லட்சம் பேர். இந்த மாவட்டத்தில் மட்டுமே நம்ம 9 லட்சம் பேர் இருக்கிறோம். தமிழ்நாடு பூரா 3.25 கோடி பேர் நம்ம ஆளுங்க விவசாயிங்க. எத்தனை பேரு? 3.25 கோடி பேர். ஒரு முடிவெடுத்தா நம்ம வாழ்க்கையே மாறும். நம்மளுக்கு வருமானம் வந்தா தான் நம்மளை மதிப்பாங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய விடியலும் வெளிச்சம் காத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.